ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜெரமியா chapter 3 verse 15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. Dear children of God, the Lord God says, I will give you shepherds after my own heart. In these days, there are people, those who are looking for shepherds who are after the people's own heart, which is not true, which is not correct. When God has chosen us as his sheep, he is going to find the right shepherd for us. The shepherd should please God, and he should be after God's own heart. That is a very important criteria for a shepherd who has been chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மேய்ப்பன் தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். தாவீது ஒரு ஆட்டிடையனாக இருந்தான். தாவீதை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்லி, எனவே அந்த ஆட்டிடையனாய் இருந்த தாவீதை கர்த்தர் ஜனங்களை ஆளும்படிக்கு ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டார். We have seen in the life of David, he was after God's own heart. That is the reason God promoted him from the shepherd boy to a king who can rule many thousands of people. The same way, if a shepherd is after God's own heart, God will give him many people so that he can take care of everyone. That is very important. People, we should not look for shepherds who can please us, who can be after our own heart. கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிறதான மேய்ப்பர்களை கர்த்தர் தருவார். அறிவு என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது, புத்தியும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவ ஞானம் நமக்கு விளங்க வேண்டும், அப்பொழுது அறிவும் புத்தியும் நமக்கு உண்டாகும். Dear children of God, the shepherds whom God has given you will feed you with knowledge and understanding. They will understand your need, they will understand your situation, and they will have the knowledge through the Holy Spirit about you. That is why we need to pray that the Lord should give the right shepherd who is after his own heart. We should not seek and run here and there to look for shepherds who is able to please people. No, that is not correct. தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை பிரியப்படுத்துகிறதான மேய்ப்பர்களுக்காக அங்குமிங்கும் நாம் அலையக்கூடாது, அது தவறு. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தமக்கு பிரியமான, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நீர் தெரிந்து கொண்டு எங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துகிற அப்படிப்பட்டதான மேய்ப்பர்களை எங்களுக்கு தந்து எங்களுக்கு சரியான பாதையில நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்தரணும். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தாவே உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.